அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் திருநெல் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தை வந்து ஒரு டீ எஸ்டேட்டை வந்து காட்டுறாங்க. டீ எஸ்டேட்டில் வந்து வேலை செய்கிறவங்களாம் வந்து உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. போன வாரம் வந்து அவன் வந்து தூக்கு மாட்டி வந்து செத்துட்டான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவனை வந்து பேய் அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்க கூட இருக்கவங்களாம் பேசுகிறாங்க, அவனை பேய் தான் அடிக்கிறான், அவனுக்கு வந்து ஏதோ வந்து ஹார்ட் அட்டாக்கு அதனால தான் செத்துட்டான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எல்லோரும் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கவங்க வந்து ஒருத்தன் மட்டும் அங்கே வந்து தனியாக வந்து குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் பார்த்தா யாருமே இல்லை. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் முன்னாடி வந்து ஏதோ ஒரு முகம் வந்து வந்துட்டுருக்கு. அதை பார்த்து வந்து பயந்துடுறான். தப்பிச்சு போடான்னு பார்க்குறான். வந்து அவனை வந்து அப்படியே பிடிச்சி வந்து தூக்கில் வந்து மாட்டி விட்டுருது. இதோட கட் பண்ணுறான். கட் பண்ணோடனே வந்து அந்த டீ எஸ்டேட்டோட முதலாளி வந்து ரொம்ப நாள் கழித்து ஹனிமூன் 3-4 மாதம் முடிஞ்சு திரும்ப வந்து ஊருக்கு வராரு. அவர் வரும்போது பார்த்தா டீ எஸ்டேட் நண்டு வந்து ஒரு உருவத்தை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்குறா, அந்த உருவம் வந்து காணும். சரி, ஓகே, அவர் ஒய்ஃப்ட்ட ஒன்றும் சொல்கிறேன். அப்படியே வந்து 2 பேரும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து நல்லா வந்து தூங்குறாங்க. தூங்கும்போது வந்து இவருக்கு மட்டும் வந்து ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குறது. இந்த திடீர்னு வந்து இவங்க ஒய்ஃப் வந்து ஆ ஊன்னு கத்துற மாதிரி வந்து இவருக்கு வந்து நடக்குது. என்ன ஆச்சுன்னு, சரி ஒன்றும் இல்லை, அது ரொம்ப நாள் ஊருக்கு போயிட்டு வந்தனால இது மாதிரி நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து திரும்ப தூங்குவாங்க. அடுத்த நாள் பார்த்தா எங்கள் ஒய்ஃப் வந்து பேய் மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்த மாதிரி வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பெட்டில் வந்து கொஞ்சம் மேலே ஹைட்டுக்கு வந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து யாராவது ஒருத்தவங்க பேய் ஓட்டுறவங்க கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊரில் வந்து பெஸ்ட்டு பேய் ஓட்டுறவரை வந்து அவர் ஃப்ரெண்டாக வந்து இருந்திருப்பார். அவரை வந்து கூட்டிகிட்டு விடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவர் வந்து வீட்டை வந்து இந்த மந்திரிச்சு இந்த சாமி பூஜை போடுறது அது மாதிரி நிறையா விஷயம்லாம் பண்ணிடுவார். அப்படி இருந்தும் வந்து அந்த பேய் வந்து அந்த வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இவரையும் வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பேய் அந்த தலை மட்டும் ஒரு பொம்பளை தலை மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கும். அது மட்டும் வந்து சொல்லும், திருநெல் ஒழுங்காக வந்து என்னோடய உடம்பை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டை என்ன தான் ஆச்சு, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சொல்லவே வந்து மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த வீட்டை வந்து வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் வந்து வாங்க எங்கள் அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அம்மாட்ட வந்து கூட்டிகிட்டு போவான். அவங்க அம்மா வந்து முன்னாடியே வந்து இந்த ஜெமினி குடும்பத்துக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. அங்கே வந்து கூட்டிகிட்டு போனோடனே வந்து அவங்க அம்மா வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கதையை வந்து சொல்லுவாங்க. என்னாச்சுன்னா, அந்த ஊரில் வந்து ஒரு பொண்ணு வந்து இருந்தால், அந்த பொண்ணு வந்து பசங்க யாருமே வந்து பார்க்க மாட்டேன்னு இருந்துவா. உடனே வந்து ஒரு நாள் வந்து ஒரு மந்திரக்காரிக்கிட்ட வந்து போவாள். அப்போ இந்த ஊரோட பசங்களாம் வந்து என்னை பார்த்து மயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரக்காரிக்கிட்ட வந்து கேட்பா. உடனே வந்து அப்படியா, இந்த கிண்ணத்தில் இருக்க ரத்தத்தை வந்து குடிச்சோன்னே வந்து இந்த ஊரோட எல்லா பசங்களும் வந்து உங்கள் அழகில் வந்து மயங்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீ மகாராஜனுக்கு வந்து வாக்கப்படுவ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த ரத்தத்தை வந்து குடிச்சிட்றா. ரத்தத்தை குடிச்சோன்னே வந்து அவளை வந்து அந்த சாத்தான் வந்து ஆக்கிரமிச்சோன்னே வந்து அவர் வந்து அடுத்த நாளே வந்து பொழிவாக வந்து மாறிடுறான். முகம்லாம் பொழிவாக உடம்புலாம் வந்து ஷைன் ஆகிடுது, வெள்ளைன்னு மாறிடுறான். மாறினோடனே வந்து நல்லா வந்து வெள்ளையாக இருக்கோடனே வந்து அந்த ஊரில் இந்த டீ எஸ்டேட்டோட முதலாளி இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்த பொண்ணை பார்த்தோன்னே வந்து பிடிச்சி போயிடுது. பிடிச்சது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பொண்ணையும் கல்யாணமும் வந்து பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவன் எல்லாமே வந்துருச்சு. உடனே வந்து கண்ணாடி, மேக்கப்பு, பியூட்டி பார்லரு இப்படியே வந்து சுற்றிட்டுருக்கா. அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தைய வந்து பிறகுது. அந்த பொன் குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா வந்து செல்லமாக வந்து திருநெல் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே வந்து 10-15 வருஷம் வந்து போயிடுது. 15 வருஷம் போனதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சிடுது, அவங்க அம்மா வந்து எப்போதும் வந்து பியூட்டி தான் போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து நம்ம பொண்ணை வந்து சரியாக வந்து பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க வந்து தான் பொண்ணு மேலே வந்து எழுதி வச்சிடறாரு. அந்த அம்மா வந்து சொத்தை மாற்றி எழுதுன்னு சொல்லி கேட்கும். ஆனால் வந்து மாற்றி எழுத மாட்டாங்க. ஒரு நாள் வந்து இவர் வந்து உடம்பு சரியாக வந்து படுக்கையாக வந்து மாறிடுவார். அது எப்படின்னா வந்து அந்த இவரோட ஒய்ஃபே வந்து ஸ்லோ பொசிஷன் மைனை வந்து கொடுத்துரும். படுக்கைப்படியாக மாறினோடனே வந்து அப்படி இருந்தால் வந்து சொத்து வந்து பொண்ணு பேர் இருக்கனால வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பொண்ணோட கழுத்துலேயே வந்து அவள் வந்து கட்டி வந்து வச்சுருவான். உனக்கு சொத்துலாம் வந்து என் பேரெலாம் வந்து மாற்றி எழுது, அப்போ தான் வந்து நான் இது பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். சரி எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அங்கே கையெழுத்து மாதிரி இருக்கும், அதை வந்து கையெழுத்து போட்டு வந்து கொடுத்துருவாரு. அவர் கொடுத்தோடனே வந்து ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. இப்போ என்ன பண்ணால் வந்து ஒரு வேலைக்காரன் வந்து அந்த வீட்டையே வந்து இருப்பான். அவனை வச்சு வந்து எப்படியா வந்து அவன் முதலாளி வந்து கொடுத்துரு, என் பேரை இப்போ சொத்து மாறிடுச்சு, அதை நான் ஒரு பங்கை நான் உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். இந்த விஷயத்த வந்து அவங்க பொண்ணு வந்து கேட்டுருவான். கேட்டோடனே வந்து எங்கள் அப்பாவை கொல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா இருக்காங்களே அவங்க தலையை வந்து அப்படியே வந்து வெட்டி எடுத்துருவான். வெட்டி எடுத்துட்டோடனே அந்த கூடோட வேலைக்கானையை வந்து வெட்டுறான்னு சொல்லிட்டு கிட்ட போவான். சரி உன்னை உயிரோட விட்றேன், ஆனால் உனக்கு ஒரு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அவனும் வந்து சொல்லிடுவான்.
இவன் என்ன பண்ணுவான்னா வந்து அந்த உடம்ப வந்து தனியாக வந்து புதைச்சிருவாங்க, அந்த தடையை வந்து தனியாக வந்து புதைச்சிருவாங்க. அதனால தான் வந்து அந்த பேய் வந்து தலை வேணும், உடம்பு வேணும், உடம்பு வேணும்னு சொல்லி தலை மட்டும் தனியாக வந்து பயமுறுத்திட்டு இருக்கு. இதான் வந்து அந்த மந்திரவாதி கேட்டோடனே வந்து அந்த புதைச்ச இடத்துக்கு வந்து போகிறாரு. போய் வந்து அந்த தலையையும் பாடியை வந்து ஒன்றா வந்து வச்சு புதைச்சிட்றாரு. புதைச்சோடனே வந்து அந்த தலையும் உடம்பும் சேர்ந்து வந்து அப்படியே வந்து மிரட்ட ஆரம்பிச்சோன்னே அந்த முதலாளியோட பொண்ணு இருக்காங்களே, அதாவது இந்த திருநெல், அவங்கள வந்து மிரட்டினோடனே வந்து அவள் எப்படியும் வந்து தப்பிச்சு அங்கேருந்து போயிடுறா. அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணானே அந்த வேலைக்காரன், அதாவது இப்போ முதலாளியாக இருக்காரு, அவனையும் வந்து மிரட்டி வந்து மாடியிலேருந்து தள்ளி விட்டு வந்து கீழே விழுந்து வந்து அவன் வந்து இறந்துடுறான். அப்புறம் இந்த மந்திரவாதி இருக்கார், அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா இந்த உடம்பை வந்து அப்படியே வந்து எரிச்சிடுறாரு. எரிச்சிட்டோடனே வந்து அந்த பேய் ஆத்மா வந்து அங்கேருந்து போயிடுது. இந்த திருநெல் அந்த பொண்ணு இருக்காங்கன்னா அப்படியே வந்து அந்த வேலைக்காரங்க வீட்டோட வந்து சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.